என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம கொய்யா இன்னைக்கு கொய்யா சட்னி அரைக்கலான்னு இருக்கிறேங்க. ரொம்ப பழுக்க வேண்டாம். இந்த மாதிரி இன்னும் நல்லா பழுக்கலை, கலராக இருக்குது, பட் நல்லா பழுக்கலை. இந்த பழம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. சிறியவர்கள் முதல் பெரியவங்க வரலுக்கும் நம்ம கொய்யா சட்னி, கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்லு இல்லை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கொய்யாப்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், பட் சாப்பிட முடியாது. அதுக்கு தாங்க ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். கொய்யா சட்னி அரைச்சிடலாங்களா? அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கொய்யா சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. அதே ஒரு 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் 4 ஜீரகம் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி. இப்போ ஒரு மிளகாய், நான் இது ரொம்ப காரமாக இருக்குங்க, எனக்கு ஒரு மிளகாய் போட்டால் போதும். நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் நீங்கள் நிறைய மிளகா போட்டுங்க, ஒரு 4-5 மிளகாய் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளி, ஒரு பெருவெங்காயம், ஒரு 4 பூண்டு, கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாங்க. தனித்தனியாக போட தேவையில்லை, எல்லாம் ஒன்றாவே போட்டு வதக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. ஏன்னா வதக்கணுன்னே நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போடலாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த கொய்யாக்காயை நம்ம போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க, ஏன்னா அதனுடைய ஸ்மெல் போயிடும். அப்படியே நம்ம சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு இறக்கிடலாங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இந்த சட்னிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வத்தல் போட்டுக்கலாங்க. நீங்கள் அரைக்கும்போது உப்பு இல்லைன்னா பார்த்துட்டு, உப்பு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொய்யாவில் அதிக அளவான கால்சியம் இருக்கிறதுனால நம்ம இதை வாரத்தில் ஒரு முறை இந்த சட்னி எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ஈஸி. நமக்கு டக்கு நம்ம இப்போ சீசன், இப்போலாம் கொய்யா சீசன் நிறையா வந்துருச்சு, அதனால் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.